ஓகே ஆரம்பிக்கலாமா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மெரிஸ்டமேட்டிக் இந்த லொகேஷன்ல பார்த்தோம்ல, நான் காட்டினது ஒரு ஷூட்டோட டயக்ராம் காட்டியிருந்தேன். ஒரு நிமிஷம். நான் காட்டுறது ஒரு ஷூட்டோட டயக்ராம் காட்டியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஷூட்டோட டயக்ராம். ஸ்கிரீனை கவனிங்கம்மா. இப்போ நம்ம எபிக்கல் பார்த்தோம், இன்டர் கேலரி அண்ட் செகண்டரி growth கொடுக்கக்கூடிய லேட்ரல் மெரிஸ்டம். இது மூணுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கு திசுவோட பொசிஷனை பொறுத்து நம்ம டிவிஷன் பண்றது. அபிக்கல் கார்னர்ல இருக்கும், டாப் மோஸ்ட் கார்னர்ல இருக்கும். இன்டர் கேலரி இப்படி சைட்ல இருக்கும். சரி, இன்டர் கேலரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்மனன்ட்க்கு நடுவில் இருக்கும். லேட்ரல் தான் என்னது இந்த மாதிரி சைட்ல இருக்கும். இது என்ஜிஎல் கொடுத்த டயக்ராம். இது பார்க்கலாம். சரி, டயக்ராம் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொடுத்தது பார்த்தாலே தெரியும் என்னது, இது ரூட். செகண்ட் கொடுத்தது ஷூட், தண்டு. இந்த வேர் அமைப்பு, இது தண்டு அமைப்பு. வேர்ல பாருங்க எங்க மெரிஸ்டம்ஸ் இருக்கு, அதோட நுனி இதுதான். நான் தான் உங்களுக்கே சொல்லியிருக்கல, கீழே இந்த இடத்துல ரூட் கேப் இருக்கும், ரூட் கேப்புக்கு மேல தானே மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் காணப்படும். இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருங்க, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், வேர் நுனி ஆஃப் திசு. இதுல பாருங்க இனிஷியல் ஆஃப் ரூட் கேப், ரூட் கேப்போட தொடக்கம் இந்த இடம் கிளியர் பண்ணிருப்பாங்க. பார்க்கலாமா? ஸ்கிரீன் கவனிங்க. இந்த இடம் ரூட் கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் ஆஃப் ரூட் கேப். வேர் மூடியின் தொடக்கம், வேர் மூடியோட முடிவு இந்த இடம். ஸோ இந்த இடம் வரைக்கும் வேர் மூடி. இது நமக்கு ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஆஃப் சென்ட்ரல் சிலிண்டர் அண்ட் கார்டெக்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடம் வந்து இந்த இடம் வரைக்கும் பார்க்க ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், ஒரு உருளை ஷேப்பு இல்லையா? லேட்டர்ல போட்டாலும் உங்களுக்கு தெரியும் அந்த உருளை ஷேப்பு. கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்புற தோல். ரூட் கேப்புக்கு மேல இருக்கக்கூடியதுதான் இந்த இடம். இந்த இடத்துக்கு ஆடிருப்பாங்க இனிஷியல் ஆஃப் சென்ட்ரல் சிலிண்டர் அண்ட் கார்டெக்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்தது இந்த சென்ட்ரல் சிலிண்டருக்கு மேல புரோட்டோடெர்ம். புரோட்டோடெர்ம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டானா ப்ரீவியஸ், டெர்ம்னா ஸ்கின். ப்ரீவியஸ் ஸ்கின், ப்ரீவியஸ் ஸ்கின் சொல்ல முடியாது, பிரைமரி ஸ்கின் அது கூட புரோட்டோங்கிறது. இனிஷியல்ல டெவலப் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் புரோட்டோ டெர்ம்னு சொல்லக்கூடியது. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கின் சொல்லலாமே. ஸோ ரூட்ல கிரியேட் ஆகக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கின். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ், ரூட்டோட ரெண்டு அவுட்டர் சைட் கொடுத்துருப்பாங்க கார்டெக்ஸ். சென்டர்ல மறுபடியும் என்னது, சிலிண்டர். இது பார்க்க எங்க இருந்து சார் டெவலப் ஆகி வந்திருக்குன்னா, இந்த கார்டெக்ஸ் பாக்குறீங்கல்ல, அந்த பண்றேன். இந்த இடத்துல ரெண்டு கார்டெக்ஸ் பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த இடம் அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ். இது இனிஷியல் எந்த இடத்துல சார் இருக்குன்னா இங்க இருந்து. ஸோ இந்த ரெண்டு இடம் ஃபியூச்சர்ல இந்த ரெண்டு இடமா வளர்ந்துருக்கு. மேற்புற தோலுங்கிறது இந்த இடத்துல வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல கூடிய சிலிண்டர், இந்த சிலிண்டர் தான் என்னது பெருசா உருளை மாதிரி வளர்ந்துருக்கு. புரியுதா இல்லையா? அதான் சென்ட்ரல் சிலிண்டர், கார்டெக்ஸ், புரோட்டோடெர்ம். இதெல்லாம் நான் என்ஜினியர் டயக்ராமா கொடுத்துறேன், அதை பார்த்துக்கலாம். இதை விட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷூட், தண்டு. தண்டுல பொறுத்த வரைக்கும் லீஃப் ப்ரீமோர்டியம் இந்த இடம். இதை ஏன் சார் லீஃப் ப்ரீமோடியம் நமக்கு ரெஃபர் பண்றாங்கன்னா, லீஃப் இலை தோன்றக்கூடிய இடம். ஓகேவா? இலை தோற்ற பகுதி. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன டெவலப் ஆகுது, ஃபியூச்சர்ல இலைகள் தோன்ற போகுதுன்னு அர்த்தம். கீழே வந்து பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் ஜூம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் ஜூம். அப்ப தமிழ்ல வந்து நம்ம என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டு நுனியாக்க திசு. தண்டு நுனியாக்க திசு மண்டலம். இந்த இடத்துல இருக்கும், குட்டி குட்டியா செல் பிறக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதோட எண்டில் அப்படியே ஒரு யூவை கவுத்து போட்ட மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இது பேர் ஆக்சிலரி பட், கோணமுட்டு. ஃபியூச்சர்ல இந்த இடத்துல நமக்கு என்ன கிரியேட் ஆகலாம், ஒரு கிளையே உருவாயிட்டு வரலாம். இதுல என்ன உருவாயிட்டு வரலாம், அப்படியே ஒரு கிளை மாதிரி ஒண்ணு அப்படியே தோன்றி வரலாம், பிரான்ச் டெவலப் ஆகி வரலாம். அந்த பிரான்ச் எங்க இருந்து டெவலப் பண்ணா இந்த இடத்துல. ஸோ ஆக்சிலரி பட். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரா இங்கிருந்து அப்படியே ஒரு
யூ ஷேப்ல ஒன்று டெவலப் ஆகி போகுது பாத்தீங்களா, இதான் டிஃபரன்சியேஷன் வாஸ்குலர் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூனா ஒன்று சைலமா இருக்கலாம், இன்னும் ப்ளோயமா இருக்கலாம், அது ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் செல்கள் காணப்படும். இந்த இடத்துல என்ன காணப்படும், வாஸ்குலர் செல்கள் காணப்படும். இந்த வாஸ்குலர் செல்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைலமா இருக்கலாம், இல்லையா ப்ளோயமா இருக்கலாம். இவ்வளவுதாமா, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைல் கொடுத்த டயக்ராம் டீடைல். சும்மா பார்த்து வச்சுட்டா போதும். இப்போ ஒன்றா பார்க்கலாம். டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட். வேரோட நுனியிலையும் தண்டோட நுனியிலும் நமக்கு பிரைமரி டிஷ்யூவான எபிக்கல் செல்ஸ் இருக்கும். ஸோ ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஒன்று இருக்கு, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஒன்று இருக்கு. டிப் ஆஃப் ரூட், ரூட்டோட டிப்ல நமக்கு கிடைக்கக்கூடியது, இன்னுமே எட்ஜுக்கு போனா இந்த இடத்துல கிடைக்கக்கூடியதா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். அதை நல்லா ஸ்கேன் பண்ணி பெருசாகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும், குட்டி குட்டியா நிறைய செல்கள் அந்த ப்ளூ கலர்ல தெரியக்கூடியதெல்லாம் மெரிஸ்டம்ஸ் தான். இது ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்ங்கிறது நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஊதா கலர்ல தெரியும், சரிதா? இந்த இடத்துல ஊதா கலர்ல கூடியது, அந்த ஊதா கலர் இந்த இடத்துல கூடிய ப்ளூ கலர் எல்லாமே ஹை லெவல் ஆஃப் டிவைடிங் செல்ஸ் கொண்டது. டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ ரெண்டு இருக்குமா, ஒண்ணு வந்து ஷூட்டு, இன்னொன்னு ரூட். ரூட் எபிக்கல் சொல்லக்கூடிய தண்டு நுனியாக்கத்து எங்க காணப்படும், தண்டோட அச்சில் காணப்படும். இதுல நம்ம தண்டோட அச்சில் நம்ம என்ன வேற என்ன பார்க்கலாம், ஆக்சிலரி பட்டு சொல்லக்கூடிய கோணம் விட்டு ஃபியூச்சர்ல இது என்னவா மாற வாய்ப்பு இருக்கு, கிளையா மாறலாம், ஏன் பூவா கூட மாறலாம், ஃப்ளவர் மோடியமா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ பூவாவும் மாறலாம், இல்லையா கிளையாவும் மாறலாம். அப்படி மாறக்கூடிய பகுதி தான் கோணம் முட்டு. அடுத்தது இடையாக்க திசு. இடையாக்க திசுவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெர்மனன்ட் திசுக்கு நடுவில் ஜெனரலா காணப்படும். பிட்வீன் மெச்சூர் டிஷ்யூஸ், மெச்சூர் திசுனா பெர்மனன்ட் டிஷ்யூஸ். They occur in grasses and regenerate parts removed by the grassing herbivorous. நீட்ல கேட்பான், இது நம்ம டயக்ராம்ல நோட் பண்ணல, இது நோட் பண்ணிக்கலாம். ரீஜெனரேட்டிவ் நேச்சர் இருக்கு இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்கால்லிங்க இந்த இடம் ரீஜெனரேட்டிவ் நேச்சர் இருக்கும். ரீஜெனரேட்டிவ் அப்ப என்ன சார் அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்ல போய் ஆடு சாப்பிட்டுருது, அப்புறம் என்ன ஆகும், ஆடு வளர்ந்துரும் சார், அப்புறம் நம்ம அதை அடிச்சு சாப்பிடலாம். அப்படியா? இந்த இடத்துல புல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறம் புல்லு மறுபடியும் வளரணும், அதுதான விஷயம். அந்த புல்லு வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், இன்டர்காலரி செல்ஸ் இருக்கணும். ஏன்னா இதுக்கு என்ன திறமை அதிகம், மீள் உருவாக்கும் திறன் அதிகம். ஸோ மறுபடியும் அந்த செடியை எங்கேருந்து கடிச்சு போடுச்சோ அந்த இடத்துல இருந்து வளர வைக்கும். இது ஒன்று பாயிண்ட் இந்த டயக்ராம் நோட் பண்ணிங்க. ரீஜெனரேட்டிவ் நேச்சர் இன்டர்காலரிக்கு இருக்கும். அடுத்தது இன்டர்காலரி. இன்டர்காலரியில பார்த்துக்கோமா, எபிக்கல் அண்ட் இன்டர்காலரி மெரிஸ்டம்ஸ் ஆர் தி பிரைமரி மெரிஸ்டம்ஸ். எபிக்கல் ஆகட்டும் இன்டர்காலரி ஆகட்டும் பிரைமரி மெரிஸ்டம்ல தான் டெவலப் ஆகின்னு உங்களுக்கு சார்ட்ல எழுதி போட்டேன். அதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா இருக்கு. நான் உங்களுக்கு எழுதி போட்டேன், முதன்மை ஆக்கு திசுல இருந்து என்ன டெவலப் ஆகி வரும், நுனியாக்கு திசுவும் இடையாக்கு திசுவும். அதுதான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே appear in early life contributed to the formation of primary gland body. இந்த எபிக்கல் ஆகட்டும் இன்டர்காலரி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நுனியாக்கு திசுவும் இடையாக்கு திசுவும் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை திசுவா இருக்கு. ஏன்னா இது தாவரத்தோட தொடக்க வளர்ச்சி, செடியா இருக்கிற வரைக்கும் இருக்கும், மரமா வரப்ப இது இருக்காது. During that specific region of apical meristem produce dermal tissues, gland tissue, vascular tissue. என்னன்னா வளர்ற காலகட்டத்துல டெர்மல் டிஷ்யூ கிரியேட் ஆகும், கிரவுண்ட் டிஷ்யூ கிரியேட் ஆகும், வாஸ்குலர் டிஷ்யூ கிரியேட் ஆகும். அது என்னன்னு ஃபியூச்சர்ல படிப்போம், இப்போதைக்கு விட்டுறலாம். இரண்டாம் நிலை அதாவது லேட்ரல், ரெண்டு பேரும் இந்த லேட்னு சொன்னல அதேதான். The meristem that occurs in mature region of the roots and shoot. தண்டோட வேரோட மெச்சூர் ரீஜன்ல எனக்கு இது காணப்படலாம், அவ்வளவுதானே தவிர்த்து மெச்சூர் ரீஜன் சொல்றது இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்றாங்கன்னா லேட்ரல் தானே. லேட்ரல் ஏன் மெச்சூர் ரீஜன் கொடுத்துருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கமா, இது லேட்ரல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். ரொம்ப செடி வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மரமா வர ஸ்டேஜ்ல இது ஆக்டிவ் ஆகும். மரமா வளர்றப்போதான் இது செயல்பாட்டுக்கு வருங்கனால மெச்சூர் ரீஜன்ல தான் இது அதிகமா இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எப்படி தெரியும், ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும், அதனால இது சிலிண்டர் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் நம்ம பாயிண்ட் எழுதி போட்டிருக்க மாட்டோம், பிடிஎஃப்ல படிச்சுக்கலாம். They are seen in gymnosperm and dicots. நம்ம டயக்ராம் என்ன எழுதி போட்டோம், டைகாட்ஸ் எழுதணுமா, ஜிம்னோஸ்போம் எழுதிக்கமா, ஜிம்னோஸ்போம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
ஜிம்னோஸ்பெர்ம் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் தான் வரும். ஜிம்னோஸ்பெர்ம்கள். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம் தானே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம். ஆமா இல்ல ஜிம்னோஸ்பெர்ம் தான் வரும், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வராது. எந்த புரியல, என்ன பாயிண்ட் சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க. ரைட்டு. ஜிம்னோஸ்பெர்ம்ல ட்ரீ கிடையாத மணிகண்டன் தெரியலையா? என்னமா நீங்க படிச்சீங்க, பிளான் படிச்சீங்களா இல்லையா? ஜியாண்ட் ரெட் வுட் ட்ரீ எதுல இருக்கு? செக்குவையா? அப்புறம் எப்படி மரமே இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க? லேட்டரல் growth ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஓகே குட். இருக்கவே இருக்காதா என்ன? இருக்குல்ல தாரணி. ஜிம்னோஸ்பெர்ம் செக்குவைங்கிறது மரமா வளர்றப்ப கண்டிப்பா நமக்கு இந்த லேட்டரல் மெரிஸ்டெம் செல் தேவைப்படும். அதனாலதான் என்சைட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டைகாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேசிகுலர் கேம்பியம், இன்டர்ஃபேசிகுலர் கேம்பியம், கார் கேம்பியம் நடத்தியாச்சுல, அந்த டயக்ராம்ல உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன் அதுல என்னென்ன இருக்குன்ட்டு. இது என்னன்னு ஃபியூச்சர்ல படிப்போம், இந்த லெசனோட எண்ட்ல படிப்போம் இது என்னன்ட்டு. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் செகண்டரி டிஷ்யூஸ். நான் சொன்னேன் என்னென்ன வச்சுக்க தேவை. இது வந்து மெரிஸ்டமேட்டிக்ல நமக்கு கொடுத்த டீடைல் மேம், என்சைட்ல கொடுத்ததை நம்ம பயன்பட்டு பார்த்தோம். இது வரைக்கும் நமக்கு என்ன முடியுது, மெரிஸ்டம் சொல்லக்கூடிய சிம்பிள் டிஷ்யூல வரக்கூடியது முடியுது. பெர்மனன்ட் டிஷ்யூக்கு வரப்போ ரெண்டு பெர்மனன்ட், ஒன்னு சிம்பிள் பெர்மனன்ட், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட். ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை பண்றாங்க இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் முடிச்சா போதும். போலன் கைமா அதை பத்தி நம்ம போலன் கைம் குளோரன் கைமா, பேரன் கைமா, குளோரன் கைமா, சரி பேரன் கைமா, குளோரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இவங்க மூணு பேர்த்த பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்த்தா போதும். மீதி வந்து காம்ப்ளெக்ஸ் தான், அது ஒரு லெசன் எடுத்துக்கிட்டாலே போதும். இன்னும் ஒரு சின்ன பாட்டு இருக்கும், ஒரு 2 கிளாஸ்ல இந்த லெசன் முடிஞ்சிடும். ரொம்ப இதெல்லாம் தேவை. ஏன்னா இதுக்கு ஆமா இது இருக்கு, அதுக்குதான் நமக்கு ஒரு 2 கிளாஸா தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப், டைகாட் லீஃப்னு சொல்லிட்டு ஒரு 5 டாபிக் இருக்கும். அந்த 5 டாபிக் தான் நமக்கு ஒரு 2 கிளாஸா தேவைப்படும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். சரி ஓகேமா, ரைட். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் டிஷ்யூ. பர்மனன்ட் டிஷ்யூஸ் இந்த மாதிரி லேடர்ல எழுதி போட்டு அப்புறம் அதுல படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். டைரக்டா தீர படிக்க வேணா. நிலைத்த திசுக்கள் எங்க இருந்து சார் படிக்கிறோம், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாமா? டிஷ்யூஸ், 2 டிஷ்யூ, ஒன்னு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்னு பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பாயிண்ட் முடிஞ்சு, அடுத்தது பெர்மனன்ட் டிஷ்யூ, அதுல சிம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இதுல தான் நம்ம வர போறோம். ஸோ முன்னாடி போட்டு அதே சாட்டோட கண்டினியூட்டி தான். ஸோ இதுல வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் சார் நீங்க எடுத்து போறீங்கன்னா சிம்பிள். சிம்பிளா 3 சிம்பிள் இருக்கு. என்னென்ன 3 சிம்பிள்? சிம்பிள் டிஷ்யூ, எளிய டிஷ்யூல நமக்கு 3 பேரு பிரசன்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரன் கைமா. நம்ம முதல்ல இருந்து பேரன் கைமா எடுத்துக்கலாம். அவனை பத்தி படிச்சுட்டு அடுத்து அடுத்து ஒவ்வொன்று நம்ம டெவலப் பண்ணிட்டு போகலாம். பேரன் கைமா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரன் கைமாங்கிறது கிரீன் கலர்ல இருக்கும். இதோட கலர் என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். அப்ப இது கண்டிப்பா லிவிங் தான். ஏன் சார்னா இதுல கிரீன் கலர் இருக்கனால போட்டோசிந்தசிஸ் நடந்துரும். அதனால போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னா ஃபுட் கிரியேட் ஆகும். ஃபுட் இல்லாத இருந்தாலும் டெட் செல். இது ஃபுட் இருக்கிறதுனால முதல் நேச்சர் வந்து இது ஒரு லிவிங் செல், உயிர் உள்ளது. கவனமா எழுதிக்கலாம். பேரன் கைமோட முதல் நேச்சர். ரெண்டாவது தின் செல் வால். திக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து செத்து, இப்போ ஒரு செத்து போன ஒரு மரப்பட்டை எடுத்தோம்னா அந்த மரப்பட்டை கெட்டியா தான் இருக்கும். அதுவே அந்த மரப்பட்டை அந்த மரத்தோட ஒட்டிட்டு இருக்கப்போ மென்மையா இருக்கும். ஸோ உயிர் இருக்கப்போ மேக்சிமம், எல்லா டைம்லும் கிடையாது, மேக்சிமம் செல் வால் எப்படி இருக்கும்? தின்னாதான் இருக்கும். ஸோ தின் செல் வால் நேச்சர். மெல்லிய செல் சுவர் உடையது. மெல்லிய செல் சுவர் உடையது. ரைட் சார், மெல்லிய செல் சுவர் உடையது. அந்த பாயிண்ட் புரியுதுன்னா, மூணாவது பாயிண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்யூல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் வேக்யூல்.
ஏன்னா இது ஒன்றும் மெரிஸ்டமேட்டிக் கிடையாது, வேக்யூலுக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்றதுக்கு. இது ஒரு பர்மனன்ட் டிஷ்யூ, சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. அப்ப கண்டிப்பா என்னது, வேக்யூல் கண்டிப்பா இருந்தாகணும். டஸ்ட்பின் அந்த ஷேப்பு. டஸ்ட்பின் ஒரு ஆபீஸ்ல என்ன வேலை செய்யும், குப்பையெல்லாம் எடுத்து போகிறது யூஸ். அதே மாதிரிதான் ஒரு பிளான்ட்ல கூட குப்பையெல்லாம் இதை எடுத்திருக்கும். ஸோ வாக்கியோல் இடம்பெற்று இருக்கும், வாக்கியோல்கள் இருக்கும். சரிங்க சார், வாக்கியோல் இருக்கு. அடுத்தது ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? நோ, இல்ல. இருக்கலாம், இருந்தாலும் கம்மி. இல்ல, இருந்தாலும் கம்மி. நோ ஆர் லெஸ் இன் த செல்லுலார் ஃபேஸ். இடைவெளியற்ற இல்லையா, குறைந்த இடைவெளி, குறைந்த இடைவெளியுடன் கூடிய செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறைந்த இடைவெளியுடன் கூடிய செல்கள். கவனமா படிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட். சார் ஃபங்க்ஷன் என்னென்ன வேலை செய்யும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அது ஷேப் இப்படி இருக்கு அதெல்லாம் ஓகே, இதோட வேலை என்னங்க சார் அப்படின்னு வந்து நம்ம எடுத்து பாக்குறப்போ, ஒரு பேரண்ட் கைமாவா இதோட ஒர்க் கிரீன் கலரா இருக்கு. அப்ப கிரீன் கலரா இருக்குன்னா கன்ஃபார்ம் என்ன பண்ணும், ஃபுட் செக்ரிகேட் பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, இதோட வேலைகள் அப்படின்னு நான் எடுத்து செப்பரேட்டா பண்ணனா யாரு, பேரண்ட் கைமோட வேலை. ஃபர்ஸ்ட் வேலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், சாப்பாட்டை சேர்த்து வைக்கும், சேமிப்பு. ரெண்டாவது, இதுல சில நேரம் நீர் கூட சேகரிக்கப்படும், வாட்டர் கூட உள்ளே இருக்கும். வாட்டர் நான் டயக்ராம் காட்டுறேன். ஸோ வாட்டரும் இதுல இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா வாட்டரோட இருக்கக்கூடிய பேரண்ட் கைமா மியூசிலியேஜ் பேரண்ட் கைமா. இந்த மியூசிலியேஜ்ங்கிற வேர்டெல்லாம் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கன்னு யாரையோ சொல்லுங்க பார்க்கலாம். சைனோபாக்டீரியா, வெரி குட். ஓகேவா, மியூசிலியேஜ்ங்கிற வேர்டு அங்கேயே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதோட செல் வால் எல்லாத்தையுமே யூனிட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். இந்த காலனி ஃபார்ம் பேரண்ட் கைமா, மியூசிலேஜ் பேரண்ட் கைமா. ஸோ தண்ணி வச்சிருக்கூடியது எல்லாத்தையும் மியூசிலேஜ் பேரண்ட் கைமான்னு சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் நம்ம சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மியூசிலேஜ் பேரண்ட் கைமா. ஸோ பிராக்கெட்ல என்ன எழுதிக்கலாம், வாட்டர் ஹோல்டிங், நீர் சேமிப்பு பேரண்ட் கைமா. ஸோ வாட்டர் தான் சேமிக்கணும், பிளான்ட்டுக்கு தேவையான நீரையும் சேகரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒர்க்கு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் வாட்டர் மட்டுமா சேமிச்சு, இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ல ஏரை கூட சேமிச்சு வச்சிருக்கோம். ஏர், இந்த நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இருக்கும். அந்த பேக்ஸ்ல ஏர் ஃபுல்லா இருக்கும். ஏன் சார், தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடக்கூடாதுன்னா கிடையாது, அந்த தண்ணிக்கு மேல மிதக்கணும்ட்டு ஏர் பேக்ஸ் மாதிரி. சரி, ஏரை வச்சிருக்கக்கூடிய பேரண்ட் கைமா, ஏர் அண்ட் கைமா, ஏர் அண்ட் கைமா கிளியர் தானே? ஏரை வச்சிருக்கக்கூடிய பேரண்ட் கைமா, ஏர் அண்ட் கைமா நீட்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே தானே? ஏரை வச்சிருக்கக்கூடிய பேரண்ட் கைமா, ஏர் அண்ட் கைமா. ரைட் சார், என்னங்கம்மா? ஓகே, சில பேர் சில பேரண்ட் கைமா குளோரோஃபில்ஸ் வச்சிருக்கும். என்ன ஃபில்ஸ்? குளோரோஃபில்ஸ். பசுங்க நீங்க எல்லாருமே ஜெனரலா வச்சிருக்கணும்னு சொன்னாலுமே எக்ஸ்க்ளூசிவா அதை மட்டும் சொன்னாங்கன்னா எதை, குளோரோஃபில் வச்சிருக்கு சார். குளோரோஃபில்ல வச்சிருக்கக்கூடிய, அதாவது பசுங்கணிகத்தை வச்சிருக்கக்கூடிய பேரண்ட் கைமாக்கு பேரு குளோரன் கைமா. குளோரன் கைமா, குளோரோஃபில்ல வச்சிருக்கக்கூடிய பேரண்ட் கைமா குளோரன் கைமா. அப்ப இதையும் இதே மாதிரி பாயிண்டா உங்களுக்கு எழுதிடுறேன், அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு டயக்ராமாவே போட்டலாம். ஸோ இது டயக்ராமா போட்டோம்னா பேரண்ட் கைமாக்குள்ள வாட்டர் ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட் கைமாக்கு பேரு மியூசிலேஜ் பேரண்ட் கைமா. மியூசிலேஜ் பேரண்ட் கைமா. துணை செல்னா புரியல மணிகண்டன். துணை செல்னா எனக்கு புரியல, என்ன துணை செல்? ஓ, கம்பேனியன் செல்லுக்கு சொன்னீங்களா? இப்பதான் கமெண்ட் பாக்குறேன். ரைட் தென் மியூசிலேஜ் பேரண்ட் கைமா, மியூசிலேஜ் பேரண்ட் கைமா. இது வரைக்கும் கிளியராமா? மியூசிலேஜ் பேரண்ட் கைமா வரைக்கும்
இதுதான் அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேரன்கைமாவை நம்ம சொல்ல வேண்டியது. ஸ்டோரேஜ் பண்ணோம், அதுக்கு நமக்கு எக்ஸ்க்ளூசிவா நேம் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 3 types of ஒர்க் இருக்கு. வாட்டர், ஏர் அண்ட் குளோரோஃபில் ஸ்டோர் பண்றது. மியூசிலேஜ் பேரன்கைமா, ஏரன்கைமா, குளோரோகைமா பேர் இருக்கும். ஜெனரலா ஷேப் எப்படி சார் டிரா பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு பேரன்கைமா செல் அப்படின்னா இன்னொரு பேரன்கைமா செல்வோ போடுங்க, ஆனா நடுவில் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்காம போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். போடுங்க, ஆனா என்னது அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாம போட்டுங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கண்டிப்பா நடுவில் ஒரு பேக் மாதிரி, டஸ்ட்பின் மாதிரி, டஸ்ட்பின்னா பெரிய இடம், டஸ்ட்பின் மாதிரி போட்டுறாதீங்க, பெரிய இடம் ஒண்ணு வேணும். அந்த இடத்துக்கு பேரு வேக்யூல். கிளியரா? வேக்யூல்ஸ் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பெரிய ஸ்பேஸ் நடுவில் நீங்க போறீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டு பேரு வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த செல்வால் தின்னா திக்கா, தின் செல்வால், மெல்லிய செல் சுவர் உடையது, மெல்லிய செல் சுவர். கண்டிப்பா நடுவில் என்ன இருக்கு? வேக்யூல்கள் இருக்கும் தமிழ்ல சொல்றப்போ. சார் எல்லாம் ஓகே, எங்க சார் நியூக்ளியஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும்? இந்த ஒயிட் கலர்ல போட்டு காட்டுறேன். ஒயிட் கலர்ல போட்டு காட்டுறது என்ன இந்த இடத்துல? நியூக்ளியஸ். கண்டிப்பா உட்கருன்னு சொல்லக்கூடிய பொருளுமே இதுல இருக்கும். எவ்வளவு நம்ம பேரன்கைமா டக்கு டக்கு நோட் பண்ணுங்க. எங்க இருந்து போடுறீங்க? பர்மனன்ட் டிஷ்யூ, அதுல அப்படி எலி டிஷ்யூ பிரிச்சுக்கீங்க. நேராவே போட்டுக்காமா. உங்களுக்கு ஒரு பேஜ்ல வந்து இந்த மாதிரி போட்டு பேரன்கைமா வந்துங்க, இன்னொரு பேஜ்ல கோலன் கைமா, இன்னொரு பேஜ்ல ஸ்ட்ரில்லிங் கைமா எழுதிங்க. 3 பேஜ் எடுத்துங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பா போட்ட ரொம்ப இதாயிரும். கம்பேரேட்டிவா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம், இதுல கம்பேரேட்டிவ் பெருசா இருக்காது. ஃபர்ஸ்ட் பேரண்ட் கைமா ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி கட் பண்ணிட்டு வாங்கணும். உயிர் உள்ளது, மெல்லிய சுவருடையது, வேக்யூலுடையது, இடைவெளி அற்றது இல்லையா குறைந்த இடைவெளியின் கூடிய செல் சுவர். செல்கள். பேரன்கைமா ஏரை ஃபில் பண்ணி வச்சிருக்கும். மியூசிலேஜ் பேரன்கைமா வாட்டர் ஹோல்ட் வச்சிருக்கும். குளோரோஃபில்ல வச்சிருக்கக்கூடியது, பசுங்கணிக்கத்தை வச்சிருக்கக்கூடியது குளோரென்கைமா.
முடிச்சோமா? டயக்ராம் நோட் பண்ணிக்கமா? முதல்ல எழுதியாச்சா? ஓகே, கோலன் கைம் பார்க்கலாம். ரெண்டாவது கோலன் கைமா. பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கோலன் கைமா, கோலன் கைமா ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கக்கூடிய செல்மா, ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கக்கூடிய செல். சார் லிவிங்கா டெட்டா? லிவிங். சரியா? ஒரு பிரச்சனை இல்லை. இது நமக்கு என்னதான்? லிவிங், உயிர் உள்ள ஒரு செல்லுக்கு தான் கோலன் கைமா வரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோலன் கைமா ரெண்டாவது ஸ்டேஜ்ல நமக்கு என்னன்னா, ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சார் பண்ணும் ஒரு பிளான்ட்டுக்குன்னா, ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அதாவது இங்க பிடிச்சி அழுத்துனீங்கனாலோ ஒரு செடியை வளைச்சாலோ அது உடஞ்சு போகாம இருக்கிற அளவுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இயந்திர வலிமையை அளிக்கும். இயந்திர வலிமைனா பிடிச்சி உடைச்சிட்டாலும் உடையாதுன்னு கிடையாது, பட் அந்த முறுக்கி விட்டாலும் அப்படியே பழைய பொசிஷனுக்கு போற அளவுக்கு திறமை கொடுக்கும். இயந்திர வலிமையை அளிக்கும். சரிங்க சார். அப்போ ஒரு பிளான்ட்ல ஒரு தண்டோ இல்ல மத்த எந்த ஒரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் ஆகுது, வளையுதுன்னா, அதுவும் முக்கியமா இந்த யங்கர் பிளான்ட்ஸ், இந்த மாஞ்செடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கண்ணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளான்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டு வளையுது பாத்தீங்களா, அதுக்கு இவன் தான் ரீசன். வளையறப்ப தேவையான ஸ்ட்ரென்த் இவன் தான் கொடுப்பான். ஸோ ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா flexibility of young plant pots. இதை கூட நம்ம என்ன சொல்லலாம்? மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். வளைச்சாலுமே ஓகே, உடையாம பாத்துக்குது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ வளையுதுன்னா வளையதோடு நிறுத்திட்டு உடையிற அளவு கொண்டு போகாத அளவுக்கு இது பாதுகாத்துக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் யங் பிளான்ட்ஸ், அதுவும் முக்கியமா யங் பிளான்ட்ஸ். இளம் தாவரத்தின் வளையும் தன்மை, அதுதான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரெஃபர் பண்றது, இயந்திர வலிமையும் சொன்னது இதுதான். இளம் தாவரத்தின் நெகிழும் தன்மை அப்படி சொல்லலாம், நெகிழும் தன்மை. சரிங்க சார். வேற என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எங்கெங்க சார் இருக்கலாம், எந்தெந்த பிளேஸ்ல இருக்கலாம்னா லீஃப் பேஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஒரு மொத்த செடியை அழகா வளைக்க முடியும். லீஃப் பேஸ், இலை அடி,
இலை அடியில காணப்படலாம் ஒண்ணு. வேற பெட்டியோல். பெட்டியோல்னா தமிழ்ல இந்த மாதிரி இலை காம்பா இல்ல, இலை காம்பு தான் பெட்டியோல், இலை காம்பு. அந்த இலை காம்பு தான் மொத்த இலையுமே திருப்பி விடும், அங்க இருக்கும். யங் ஸ்டெம், புதுசா பிறந்த தண்டு. யங் ஸ்டெம், இளம் தண்டு. இந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையும் நமக்கு என்ன இருக்கும், யங் ஸ்டெம். அந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையுமே நமக்கு இந்த யாரை பார்க்கலாம், கோலன் கைமா செல்ஸை பார்க்கலாம். சரிங்க சார். எங்க பார்க்க முடியாது, ஸோ ஆப்சன்ட் இன், எங்க பார்க்க முடியாது, ரெண்டு இடத்துல. ரூட்ஸ்ல இருக்காது. நான் இது வரைக்கும் நடந்த ரூட்ஸ்ல எடுத்து போட்டோமா, கிடையாது, ரூட்ஸ்ல இருக்காது. மற்றபடி மோனோகாட்ஸ்லயும் இருக்காது. அந்த செடி ஒரு மோனோகாட்னா ரூட்ல இல்லை, டோட்டலா ஷூட்ல கூட இருக்காது, அந்த தண்டுலையுமே இருக்காது. ஸோ உருவத்திலே தாவரங்கள்ல எனக்கு இருக்காது, பாயிண்ட் நம்பர் 1. மற்றபடி இருவத்திலே தாவரமா இருந்தாலும் ஜிம்னோஸ்பர்ம் எதுவாக இருந்தாலும் வேர்ல இருக்காது. ஓகேவா? எதுல காணப்படாதுன்னு கேட்டாங்கன்னா வேர் மற்றும் இருவத்திலே தாவரங்கள், சரி உருவத்திலே தாவரம், மோனோகாட்னு சொல்லக்கூடியது. புரியுதா இல்லையா? ரைட், இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்காது, நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். வெரி குட், அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கா இருக்காது, அதனால குவான்டிட்டி அதுல இருக்காது, செகண்டரி growth அந்த அளவு இதுல இருக்காது இல்ல, அதனால. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்கும். செல்ஸை பொறுத்தவரைக்கும் கவனிமா, ஷேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இன்டர்செல்லர் ஸ்பேஸ் இருக்காது, அந்த லெஸ்ஸன் கூட கதை கூட வேணாம். அப்ப இன்னொரு ஹெக்ஸாகனல் செல்ஸையும் நீங்க அதே மாதிரி நெருக்கமா தான் வரைஞ்சிக்கணும், தேன்கூடு மாதிரி. ரைட் சார். தேன்கூடுமா இருக்கக்கூடிய ஒரு செல் வாழை வரைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன சார் வேணும்னா இன்னொரு செல் வாழை வரையணும், அது ஹெக்ஸாகனல் மாதிரி இருக்க ட்ரை பண்ணணும். இன்னொரு செல் வாழை வரைஞ்சிக்கணும் இப்படி, அதுவும் ஹெக்ஸாகனலா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கணும். கிளியர் தானே? ரைட் சார். இதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, அதுதான் திக்னிக். இந்த கார்னர்ல திக்கா இருக்கும், இந்த கார்னர் எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். டயக்ராம் இந்த கார்னர்ஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்கும், திக்னிங் இருக்கும். கார்னர்ஸ் மட்டும் திக்னிங் இருக்கும். இந்த திக்னிங்க்கு பேரு பெக்டின். இந்த திக்னிங்க்கு பேரு பெக்டின். ஆல்ரெடி இந்த பெக்டின் ஒரு இடத்துல பார்த்திருந்தோம். எனிவன் பெக்டின் வார்த்தையை பார்த்திருந்தோம். அவுட்டர் செல்லூஸ். வெரி குட். செல்லூஸோட வெளிப்பகுதியில் இருக்கும். அப்ப இன்னர் சைடுல என்ன சொல்லியிருந்தேன், செல்லோஸ். செல்லோஸ்க்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பெக்டின். வெரி குட், வெரி குட், ஞாபகம் இருக்கு. ரைட். அடுத்தது சார், இப்ப இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு பேரு ஒயிட் கலர் வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த செல்லுக்கு பேர் என்னமா? பெக்டின் நான் சொன்னா ஒரு தனிப்பட்ட ரீதியில சொல்றது. இதே பெக்டோஸ் அப்படின்னா அது ஏஎஸ்சின்னு முடியும். ஏஎஸ்சின்னா ஒரு கார்போஹைட்ரேட்டை எக்ஸாக்டா ரெஃபர் பண்ணும். இதுவும் கார்போஹைட்ரேட் தான், பட் எக்ஸாக்டா அதுல இந்த பேர்ல அது கிடையாது. ஸோ பேரை வச்சு ஒரு சின்ன மீனிங் வரும், பெக்டின், பெக்டோஸ். அந்த கார்போஹைட்ரேட்டை பத்தி பயோமாலிகுல வரப்ப அதை பத்தி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லுவேன், பட் பெரிய அளவுக்கு தேவை கிடையாது. சின்ன சின்ன சேஞ்ச் தான். அந்த கார்போஹைட்ரேட் இங்க ஹைலைட் பண்ணி சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், மணிகண்டன் எம்பிபிஎஸ் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, நான் வந்து மணிகண்டன் எம்பிபிஎஸ்ன்னு கூப்பிட்டேன்னா மணிகண்டன் எம்பிபிஎஸ்ன்னு எனக்கு தெரியும். இதே மணிகண்டன் கூப்பிட்டேன்னா மணிகண்டன் தெரியும், அவர் எம்பிபிஎஸ்ங்கிறது அவருக்கு தானே தெரியும். அந்த மாதிரிதான். ஸோ பெக்டின் நீங்க சொன்னீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் நேச்சர் தெரியாது, ஆனா நீங்க எம்பிபிஎஸ் படிச்சீங்கன்னா எம்பிபிஎஸ் தானே, அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பெக்டிங்கிற வேர்டை பாக்குறப்போ அதுக்குள்ள கார்போஹைட்ரேட் இருக்கிறது தெரியாது. பெக்டோஸ் சொல்லிட்டேன்னா மணிகண்டன் எம்பிபிஎஸ் சொல்லிட்டேன்னா தெரிஞ்சு போயிடுச்சுல அவர் ஒரு டாக்டர்னு. புரியுதா? இதுதான் பெக்டினுக்கும் பெக்டோஸ்க்கும் இருக்க வித்தியாசம். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானே சார்? ஒண்ணுதான், நீங்க சொல்ற வித்த பொறுத்து. சரி, வெளியே இருக்கிற இந்த ஒயிட் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி செல்வால். புரிஞ்சு மணிகண்டன்?
முதன்மை செல் சுவர். கேக்குதா இல்லையாமா மணிகண்டன்? ரைட், அவர் சின்னது கிடைக்கல போல, கவனிங்க. சரிங்க சார், நடுவில் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அதுல எதுவுமே இருக்காதா? இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? பெருசா வரைஞ்சிட்டா அப்ப என்னது? வெரி குட், வேக்யூம். வேக்யூம் வாக்கு யோல்கள்னு சொல்லணும். இது லார்ஜ் சென்ட்ரல், ஒரு சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேக்யூல் தான். மற்றபடி இந்த கார்னர்ல என்ன இருக்கும்? திக்னிங் இருக்கும். அந்த திக்னிங் பேர் தான் திக்டு இல்ல திக்னர்ட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடித்த முனைகள் அப்படிங்கிறதுக்கு பேர் இருக்கு, தடித்த முனைகள். தடித்த முனைகள் அந்த எந்த பொருளால் ஆக்கப்பட்டிருக்குன்னா பெக்டின்னு சொல்லக்கூடிய பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே தானே? ஓகேம்மா, ரைட், இது நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த உள்ள இருக்கக்கூடியது அப்படியேதான், இந்த செல்வாலை தவிர்த்து உள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரே இதுல மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கவனிங்க கவனிங்க, அதை மட்டும் சொல்லி இதுல போட்டுறேன். இந்த மொத்த இடமும் ப்ரௌன் கலர்ல நான் ஹைலைட் பண்ற எல்லா இடமும், இது மொத்த இடத்துக்கு பேரு புரோட்டோபிளாசம். ஓகே தானே? இந்த ப்ரௌன் கலர் ஹைலைட் பண்ண எல்லாத்துக்கு பேரு என்னது? புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம், ரைட். ஆமா, ஆவரேஜா அந்த 3 hours கிளாஸ் போகுது இல்லை, உங்களுக்கு டேட்டா எவ்வளவு போகுது? எவ்வளவு எம்பி? பாதி போயிடுதா மற்றவங்களுக்கு? அப்போ ஒரு ஜிபி போட்டீங்கன்னா 500 MB போகுது. ஓகே, ரைட். ஓகே, நானும் ஒரு நாள் என் மொபைல்ல போட்டு செக் பண்ணி பார்க்கறேன். ரைட், இப்போ நோட் பண்ணிக்கலாமா? கோலன் கேமா நோட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் போக போதில்லை. கோலன் கேம் ஸ்கிரீன் கேமை பார்க்க போறோம், அது ஒரு போதும். ஏன்னா சிம்பிள் பர்மேஷன்ஸ் முடிச்சாலே இந்த கிளாஸ்ல பேச தான். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ ஃபுல்லா படிச்சுட்டு வந்துருங்க. போட்டேன் லைட்டா பயன்படுத்திட்டீங்க. நான் போட்டுதான் உள்ள வந்து மறந்துட்டேன். போட்டேன் இல்ல, மறந்துட்டேன் மீன்ஸ் ரெக்கார்ட் போட்டதை மறந்துட்டேன். ரெக்கார்ட் போட்டாச்சு. இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு பயம் வரும்ல, கரெக்டா பேப்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி எல்லையேன்னு தோணும். அது என்னன்னா 3 hours டைம் இருக்கும், எல்லா கொஸ்டின்ஸ் எழுதிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 30 minutes சும்மா உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டா அந்த கடைசி 10 நிமிஷம் வரப்போ ரிவிஷன் எடுத்து பாக்குறப்போ ஒரு கேள்வி எழுதிருக்க மாட்டோம். அப்போ ஒரு பாருங்க ஒரு பயம் என்னன்னா, அந்த கேள்விக்கு பதில் தெரியும், ஆனா நம்ம கேர்லெஸ்ல விட்டு அப்படி ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் ஞாபகம் வந்துருச்சு, போட்டோமா இல்லையாங்கிற மாதிரி. அதுக்குதான் ப்ராப்பரா அது 3 hours அதுலயே நம்ம இருக்கணும். பப்ளிக் எக்ஸாம்ல சொல்றேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல அந்த பேனிக்லாம் நான் வந்ததே கிடையாது. என்னன்னா காலேஜ் போறப்போ ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எவ்வளவு தரமா அதுக்கு மார்க் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்துருச்சு. விச் மீன்ஸ் தேவையில்லாத நம்ம பயந்துட்டு இருக்க வேணாம். பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் எழுதிட்டோம், அது போதும். ஏன்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம், அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டிசைட் பண்ணாது. அதாவது எந்த எக்ஸாம் ஒரு கெரியரை டிசைட் பண்ணுங்கிறது முக்கியம். அந்த எக்ஸாம்ல நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கறத புத்திசாலித்தனம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எனக்கு பெரிய இது தரப்போதில்லை, ஆனா ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால ப்ராக்டிகல் எக்ஸாம்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவேன். செமஸ்டர் எக்ஸாம்ல பண்ண மாட்டேன்னு கிடையாது, அதுலயும் மார்க் எடுப்பேன். ரெண்டுலயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா பேரலா பண்ணுவேன். பட் மோர் இம்பார்ட்டன்ட் எங்க கொடுப்பேன்னா ப்ராக்டிகல் கொடுப்பேன். இப்ப நீங்களும் அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் அது எக்ஸாக்டா பொருந்தும். நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். 12th பாஸ் ஆனா போதும். ஏன்னா நீங்க 12th மார்க் வச்சு ஒண்ணுமே ஃபியூச்சர்ல பண்ண போறது கிடையாது, ஒண்ணுமே ஃபியூச்சர் வரைக்குமே. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்க டேலண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த டேலண்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா 12th மார்க்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சச்சின் கிட்டயோ டோனி கிட்டயோ போய் உங்க 12th மார்க் என்ன கேட்பீங்க? வேணா விடுங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போய் கேட்பீங்களா? அவர் ஸ்கூல் கிரேட்ல ஃபெயில், ஸ்கூல் கிரேட்ல ஃபெயில் போட வெளியே அனுப்புனாங்க. அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா நீங்க 10th 12th எவ்வளவு மார்க்குன்னு?
இன்னைக்கு அவரோட ஃபார்முலா வச்சுதான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீ எந்த எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கருதுங்கிறது முக்கியம். ஸோ நீட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட், போர்டு எக்ஸாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, பாஸ் பண்ணா போதும். ஏன்னா நீங்க கரெக்டா எப்ப கார்னர் அவுட் ஆகுறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமும் வந்துடும், நீட் எக்ஸாமும் ஒரு 1 month கேப்ல வந்துடும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால ஓகே, பட் கடைசி டைம்ல இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட், டயக்ராம் டக்குனு போடுங்கம்மா, நம்ம ஃபைனல் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு டிஷ்யூ சொல்லுங்க. மார்ஃபாலஜி ரெடி பண்ணி சென்ட் பண்ற மாதிரி டயக்ராம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒர்க் இருந்தாலும் டயக்ராம் ஆட் பண்ண முடியல, அதை நான் உங்களுக்கு அனுப்பி போட்டுறேன். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்தை ரெடி பண்ணிட்டேன். இது லாஸ்ட் வீக் சண்டே டெஸ்ட்கான இங்கிலீஷ் மீடியம் டைப் பண்ணி வச்சாச்சு, அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஆன்சர் சொல்யூஷன் அதை நான் லாஸ்ட் வீக் சென்ட் பண்ணி விட்டுறேன். நாளையிலேருந்து சண்டே டெஸ்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். சொல்யூஷன் நாளைக்கு அனுப்பி விட்டுறேன். மார்ஃபாலஜி ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணி அதை அனுப்பி கொஞ்சம் லேட் ஆகும், 2 days ஆகும். நான் அனுப்பி விட்டுறேன் மார்ஃபாலஜியும். ஓகேவா, டயக்ராம்ஸ் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. டயக்ராம்ஸ் தமிழ்ல போட்டு எடிட்டிங் பண்ணி தான் உள்ள வைக்கணும். அதை பண்ணி வச்சுட்டு 2 days உங்களுக்கு வாங்கிக்கலாம். அடுத்த பயாலஜி கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு மார்ஃபாலஜி சென்ட் பண்ணிடுறேன். அதுவும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் ஒர்க் போயிட்டு இருக்கு, 2 ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் ஒரு பெரிய லெசன், ஸோ டயக்ராம்ஸும் நிறைய இருக்கு, அதனால அதுவும் லேட் ஆயிட்டு இருக்கு. அது 2 முடிச்சு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கிக்கலாம். அதான் எழுதியாச்சா? ரைட், லாஸ்ட் டாபிக், இன்னைக்கான கடைசி டாபிக். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பேஜ் எடுத்துக்கிறேன். நீங்க இதுல கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த 3ஆவது கூட போட்டுருவீங்களா, இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் கொஞ்சம் பெருசுதான், நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கவனிங்க. ஸ்க்லீரென்கைமா. கைமான்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஸ்க்லீரென்கைமா யாருங்க சார்? இந்த ஸ்க்லீரென்கைமா பொறுத்த வரைக்கும் லிவிங்கா டெட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெட், இது நல்லா நான் வச்சுங்க, டெட் செல், இறந்த செல். அப்போ இதுக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வகையான ஃபுட்டும் இதுக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னா நோ சைட்டோபிளாசம். அப்ப நியூக்ளியஸ் இருக்கும், அது வேற விஷயம். சைட்டோபிளாசம் அந்த ஃப்ளூயிடான எந்த ஒரு பொருளுமே இருக்காது. ஏன் சார் சைட்டோபிளாசம் மற்றதுன்னு நம்ம சொல்றோம்னா, அது தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணல தேவையில்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. ஒரு தாவரத்துல ஒரு செல் வேலை செய்யுதுன்னா ஃபுட் கொடுக்கணும், வாட்டர் கொடுக்கணும். அது 2ம் கொடுக்கல, இருந்தாலும் வேலை செஞ்சா லக்கு தானே. அந்த மாதிரிதான் இந்த ஸ்க்லீரென்கைமா, மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செல்லுக்கு நடுவுல ஒரு சின்னதா நடுவுல ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, இது பார்க்கவே இந்த ஷேப்ல இருக்கும், சிம்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது கூட லைட்டா ஒரு மேலே கீழே கோன் ஷேப்ல. இதுக்கு நடுவுல மட்டும் இப்படி ஒரு சின்ன கேப் ஸ்பேஸ் இருக்கும். அகைன் ஒரு கேப் ஸ்பேஸ். இப்படி இருக்கும். மற்றபடி இந்த இடத்துல எல்லாம் ஃபில்லா இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே ஃபில்லா இருக்கும். இந்த எல்லா இடத்துலயுமே ஃபில்லா இருக்கும், நடுவில் மட்டும் கேப் இருக்கும். இந்த ஃபில்லா இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னா லிக்னினால ஆக்கப்பட்டது. என்னமா சொல்லுவாங்க இத, லிக்னின். இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். இப்போ நம்ம டீல்ல பார்ப்போம், இந்த ப்ரௌன் கலர் போட்டது. நடுவில் கூடியது லூமன், இடைவெளி. எவ்வளவு பெரிய லூமன்னா சின்ன லூமன் தான், சரியா, சிறிய இடைவெளி தான் இடைவெளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ரொம்ப பெரிய இடைவெளியெல்லாம் இருக்காது. இது ஒரு ஷேப் இருக்கும், இப்படி பார்க்க இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்லீரென்கைமா நமக்கு இப்படி பார்க்க ஒரு நாறு மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஃபைபர்னு சொல்லுவாங்க. என்ன ஷேப் இருக்கு ஸ்க்லீரென்கைமாவுல? ஃபைபர் ஷேப் பாசிபிள், நாரிழை வடிவம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு வடிவம் தான் இருக்கா? இல்ல, ஸ்க்லீரென்கைமாவுல இன்னொரு வடிவமும் இருக்கு. ஸ்க்லீரென்கைமா இல்ல இன்னொரு வடிவம், அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்லீரைட்ஸ் பேர்லயே வந்துடும்.
அதை நீங்க படிக்க தேவையில்லை. என்னென்ன வந்துடும்? ஸ்க்ளீரைட்ஸ், ஸ்க்ளீரைடுகள், ஸ்க்ளீரன்கைமாவில் வரக்கூடியது ஸ்க்ளீரைடுகள். இந்த ஸ்க்ளீரைடுகள் பார்க்க பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதே தான், நார் மாதிரி இருக்காது, அது போல என்னவா இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸ்பேஸ் அதே மாதிரி பிளவு பிளவா பிளவு பிளவா பிளவு பிளவா பிளவு பிளவா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லிக்னின் மெட்டீரியல் இப்படி ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன இப்படி ஃபுல்லா இருக்கும்? லிக்னின் சொல்லக்கூடிய பொருள் ஃபில்லா இருக்கும். ரைட் சார். இந்த லிக்னின் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லிக்னின். இதான் இங்கே லிக்னின் காட்டியிருக்கேன். இந்த லிக்னின் இருக்கக்கூடிய செல் வால் பாத்தீங்கன்னா செகண்டரி செல் வாலா இருக்கும். என்னவா இருக்கும்? செகண்டரி செல் வால். இது ஃபுல்லா எழுதி போட்டுடலாம். செகண்டரி செல் வால்ல இது காணப்படும். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட், ஸோ பிரைமரில் இருக்காது, அதனால இது போல செகண்டரி செல் வால்ல இருக்கும். இரண்டாம் நிலை செல் சுவர்ல இருக்கும். இரண்டாம் நிலை செல் சுவர், இரண்டாம் நிலை செல் சுவர்ல இருக்கும். அப்போ முதல் நிலை செல் சுவர் யார் சார்? தான் இந்த ஒயிட் கலர்ல போட்டிருக்கல, இவன் தான் பிரைமரி செல் வால். பிரைமரி செல் வால். சென்டர்ல இருக்கும் பேரு லூமன். மைய இடைவெளி, இடைவெளின்னு கூட சொல்லலாம். இடைவெளிக்கும் முதன்மை செல் சுவருக்கு இடைப்பட்ட இடம் தான் இரண்டாம் நிலை செல் சுவர். சில நேரம் எனக்கு இந்த ஸ்பேஸ் எட்ஜ் வரைக்கும் கூட வரலாம், இது வரைக்கும் கூட வரலாம், இது வரைக்கும் கூட இந்த லிக்னின் அங்க கொஞ்சம் மறைஞ்சு கூட போகலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. எட்ஜ் வரைக்கும் வரும், நடுவில் லூமன் இப்படி இருக்கும். ஸோ இது ஸ்க்ளீரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நார்மா இருக்கனால ஃபைபர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபரோட நேச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும். நமக்கு என்னமா இருக்கும்? இந்த ஃபைபரோட நேச்சர்ஸ் லாங்கா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது தின்னா இருக்கும், மெலிசா தான் இருக்கும். ஸோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த நார் வந்து பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கிறதோட மெலிசாவும் இருக்கும். டேப்பரிங் எண்டுன்பாங்க. டேப்பரிங்னா ஒரு முள் முனை மாதிரி, முனை வந்து முள்ளா இருக்கும். கவனிங்கம்மா, டேப்பரிங் எண்ட்ஸ் அதாவது கூர்முனை. டேப்பரிங்கா டிஏ வரும். டேப்பரிங் எண்ட்ஸ் கூர்முனை இருக்கக்கூடியது. மற்றபடி இந்த மொத்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ, ரொம்ப ரொம்ப சுருங்கியது, சுருங்கியதுன்னு வரும். கிளியர் தானே? ஸ்க்ளீரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப். ஃபைபர் ஷேப்ல இருந்தாலும் ஸ்க்ளீரைடு என்ன ஷேப்பு? ஸ்பெரிக்கல் ஷேப். கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செல் தான். கோள வடிவத்தில் காணப்படும். சரிங்க சார், கோள வடிவத்தில் காணப்படுது. சரி, இது டெட் செல். மறுபடியும் நேச்சருக்கு வந்துடலாம். இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்ளிரேட்டட் லூமன் சொல்லுவாங்க. அதாவது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு லூமன். ஓப்ளிரேட்டட் லூமன். மைய இடைவெளி காணப்படும். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க அதிகமாக எதிர்பார்த்துறாதீங்க. எவ்வளவு அமௌண்ட்ல இருக்கும்? ரெடியூஸ்டு, குறைந்த அளவுல தான் காணப்படும். குறைந்த அளவுல. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல என்ன செல்வால் இருக்கும்? என்ன மெட்டீரியலான செல்வால் இருக்கும்? லிக்னிஃபைடு செல்வால். லிக்னினால் ஆன செல் சுவர் காணப்படும். அடுத்தது, இது இருக்கக்கூடிய நேச்சர் சப்போர்ட்டிங். அந்த பிளான்ட்டுக்கு மொத்தமா நமக்கு என்ன கொடுக்கும்? ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட் கிடையாது, அது கோலன் கைமா பண்ணிக்கும். ஸ்க்ளீரன்கைமாங்கிறது ஒரு உறுதுணையை கொடுக்கும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா நான் இருக்கேன், நீ ஒன்றும் அவ்வளவு ஃபீல் பண்ணாத, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க இந்த ஸ்க்ளீரன்கைமாவில் இந்த நார்ன்னு சொல்லுவாங்க, நார் உரிக்கிறது, தேங்காய் நார், அந்த தேங்காய் நாரா வருது இல்லை, அதெல்லாம் இதுதான். ஸோ உறுதுணையா இருக்கும், ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். இந்த ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா
நமக்கு எந்தெந்த இடத்துல அதிகமா காணப்படும். இப்ப நீங்க ஃபைபருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா இந்த தேங்காயோட நார்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஸ்கிரீன் கைமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடியது. அது ஸ்கிரீன் கைமா இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய ஒரு இடம். எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த இது இல்ல இல்ல அது வந்து நார், அது இதுக்கு வந்துடும், இது ஃபைபருக்கு வரும். ஸ்க்ளீரன் கைமா பொறுத்த வரைக்கும் எங்கெங்க சார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட். பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ். என்னென்ன ஃப்ரூட்ஸ் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியர், பேரிக்காய், சப்போட்டா, அந்த விதை, இந்த விதை தான், விதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, இதனால தான் இதுல நமக்கு இருக்கும் பியர், சப்போட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ங்கிறது கனியின் மையம், கனியின் மையம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேரிக்காய், இன்னும் வந்து சப்போட்டா. ரெண்டாவது இது எங்க பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும். ரெண்டாவது இந்த நிலக்கடலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஷெல் ஓடு நீங்க உடைச்சு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா நிலக்கடலை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஸ்கில்லெட்ல ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ ஷெல்ஸ் ஆஃப் நட்ஸ். கடலையின் ஓடு. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் டீ லீவ்ஸ். டீ லீவ்ஸ் தேயிலை இலைகள். இதெல்லாம் இப்ப நான் எழுதி போடுறது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிலேட்டுகள் பார்க்கலாம். நார் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கோகோனட்ல பார்க்கலாம். ஓகேவா, இவ்வளவுதான் ஸ்கிலேட்டட் கைமா பத்தி நான் சொல்ல வேண்டியது. சரியா, நோட் பண்ணிக்கமா. ஸ்கிலேட்டட் கைமாவில் முதல்ல தேர்ட் பாயிண்ட் போட்டுட்டு இதோட டைப்ஸ் எழுதிக்கங்க, ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸ், இதுக்கான டைப்ஸ் எழுதிக்கமா. அதுக்கப்புறம் ஒரு கேட்டர் எழுதிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்கிலேட்டட் கைமா முடியுது. அது எழுதிக்கணும். அது பக்கத்துல எழுதிக்கங்க. நீளமா இருக்கும், சுருங்கிய இது இருக்கும், நடுவில் அந்த லூமன் ரொம்ப சுருங்கி இருக்கும், மெலிசா தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. டேபரிங் எண்ட் கூர்முனை, அது எழுதிக்கணும்.
எதுங்களா? இதுங்களா? இது வந்து இது இது எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இது இந்த லெஃப்ட்னா இது இந்த கேரக்டர் சார். அதுக்கு தான் நான் எழுதுறேன். நானே நான் நேச்சர் தான். பேரிக்காவோட விதை விதை பல்ப்புங்கிறது நடுவில் இருக்கக்கூடியது சரிங்களா? விதை சப்போட்டாவோட விதை, அந்த விதை தான் பல்ப் நடுவில் இருக்கக்கூடியது. அதை நம்ம ஃப்ரூட்ஸ் நடத்துறப்ப அதை 12th நடத்துவோம். அதெல்லாம் ஒரு பார்ட் சொல்றேன். இல்லையாச்சம்மா? ஓகே ரைட்மா. நீங்க நடத்துன டவுட்டு அப்ப எழுத வேண்டியது எழுதுறப்போ லேட்டர் மாதிரி எழுதிட்டீங்கன்னா மெமரி பண்றது ஈஸியா இருக்கும். ரைட். நீங்க நடத்துன ஏதாவது டவுட் திருப்பி சொல்லணும்னா கேட்கலாமா? என்ன 2 செல்கள் 6 எழுகள்? ஆமாம்மா, ஸ்கிரீன் 2 வடிவம் இருக்கும். ஒன்னு ஸ்கிளியரைடுகள், அது வட்ட வடிவமா காணப்படும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ், நாரிழை நீளமா காணப்படும். நீங்க எழுதுறது நார். புரியல. 2ஆம் நிலை செல் சுவரில் லிக்னின் காணப்படும். ஆமாங்கம்மா. ஆமா, செல்லு தான் மெச்சூர் ஆகும். அப்படிலாம் கிடையாது. அப்படி ஸ்டார்டிங்கா அந்த செல்லே டெட் ஆயிடுச்சு, அப்படி இது வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை இருக்காது. அதனால தெளிவா சொன்னேன், இறந்த செல்ஸ் வந்து காணும், வளர்ந்துரும், செல்லாதான் இருக்கும். ஆனா இது ஃபியூச்சர்ல ஃபுட் இதெல்லாம் போகாது. தேங்காவுல ஒரு அந்த நார் உரிச்சு பாருங்க, ரஃப்பா இருக்கும். அதுதான் விஷயம். ஓகேவா? அந்த செல் இருக்கும், அதுக்குன்னு ஃபுட் சப்ளை இருக்காது, சாஃப்டா இருக்காது, ரொம்ப ரஃப்பா இருக்கும். காரணம் அதுக்கான ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை ஃபியூச்சர்ல கட் ஆயிடும், அந்த ஷேப் டிஃபரேஷன் ஆனதுக்கு அப்புறம். தேங்காய் தோல் ஸ்கிரீனிங் நான் சொல்லவே இல்லையே. தேங்காய் நார் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
அது ஸ்க்ரீன் அது முக்கியமா ஃபைபர் டைப்ல வரும். ஓகேவா? தேங்காய் மட்டையில இருந்து கூட நார் உரிக்கலாம். அந்த நாரெல்லாம் இதுக்குள்ளதான் சேரும். ஓகேவா? அந்த நாரை வச்சு நரம்பு மாதிரி இருக்கும், கழுத்தையே அறுத்துரும். அந்த அளவுக்கு அது ஷார்ப் எஜ்ஜா இருக்கும். காரணம் அதுல ஃபுட் அந்த அளவுக்கு அது கம்மியான சப்ளை இருக்கும். ஓகே, மத்தவங்க இருக்கா இல்லைங்களா? சீக்கிரமா சொல்லுங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. ஓகே ரைட். அப்ப கொஸ்டின் கேட்கலாமா? ரைட், கொஸ்டின் கேட்கலாம், கவனிங்க. இன்னைக்கு நடத்துனதே அந்த பர்மனன்ட் இஷ்யூக்காக தான் நம்ம நடத்திருக்கோம். பர்மனன்ட் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சரி, இதுல நடத்துறப்ப நம்ம சொல்லியிருந்தோம் எதாவது லிவிங் அண்ட் டெட் செல்ஸ் சைலத்துல, எதாவது சைலத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள இறந்த செல்கள் நம்ம பிரிப்போம். உயிருள்ள செல் எது சைலத்துல? புளோயத்துல இறந்த செல் எது? புளோயத்துல இறந்த செல் புளோயம் பாரன்கைமான்னு சொல்லக்கூடியது. ரைட்மா. அடுத்தது புரோட்டோபிளாஸ்ட்ல இருந்து நியூக்ளியஸை மட்டும் வெளியெடுத்துட்டா, புரோட்டோபிளாஸ்ட்ல இருந்து நியூக்ளியஸ் மட்டும் வெளியெடுத்துட்டா சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும், ஆனா கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேக்ஸிமம் இருக்காது, அதுவே நம்ம போட்டுக்கலாம். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப இதாயிடும். அது பர்மனன்ட் ஷெல்ல லேட்டரல் மெரிஸ்டம்ங்கிறது செகண்டரி growth ரெஸ்பான்சிபிளா இல்ல பிரைமரியா? பக்கவாட்டு திசுங்கிறது முதன்மை வளர்ச்சியா இரண்டாம் இன்டர் கேலரி லேட்டரல் எபிக்கல், இது மூணுல எது வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் நேச்சர் இருக்கக்கூடியது? இன்டர் கேலரின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கார்க் கேம்பியம் இன்டர்பேஸ்குலர் அண்ட் பேசுலர் கேம்பியம் கொடுக்கக்கூடிய மெரிஸ்டம் லேட்டரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? நம்ம பக்கவாட்டு திசு தான் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுனியாக்க திசுவும் இடைநிலை திசுவும் முதன்மை திசுலேருந்து வருதா இரண்டாம் நிலை திசுலேருந்து வருதா? பிரைமரி திசு பிரைமரி திசுவா இல்ல செகண்டரி திசுவா? பிரைமரி திசு. ஸோ பிரைமரி growthக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரன்கைமா லிவிங்கா நான் லிவிங்கா? லிவிங். ஓகேமா. பேரன்கைமால ஏர் இருந்துச்சுன்னா, பேரன்கைமாவுல காத்து இருந்துச்சுன்னா பேரன்கைமா. சரி. அதே பேரன்கைமாவுல குளோரோஃபில் இருந்துச்சுன்னா குளோரன்கைமா. அதுலயே வாட்டர் இருந்துச்சுன்னா மியூசிலேஜ் பேரன்கைமா. வெரி குட், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோலன் கைமாவுல அந்த காமன் திக்னிங் இருக்கு பாத்தீங்களா? அந்த திக்னிங் எந்த பொருளால் ஆனது? என்ன சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்? பெக்டின் சொல்லக்கூடிய பொருள் தான் நமக்கு கிரியேட் பண்ணும். ரைட்டா? அடுத்தது ஸ்க்ளீரன் கைமாவுல திக்னிங் எதால கிரியேட் ஆயிருக்கும்? லிக்னின். அது பிரைமரி செல் வால்ல இருக்குமா செகண்டரி செல் வால்ல இருக்குமா? லிக்னின் செகண்டரி செல் வால்ல இருக்கும். ஸோ லிக்னிஃபைடு செல் வால்ங்கிற ஒரு வேர்டு அது கொடுத்துருப்பாங்க. டீ லீஃப்ல இருக்கக்கூடியது, டீ லீஃப்ல இருக்கக்கூடிய சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ ஸ்க்ளீரன் கைமா. அதுல என்ன டைப்? ஸ்க்ளீரைடுன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? டேப்பரிங் எண் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரன் கைமா, டேப்பரிங் எண் கூறு முனை கொண்ட ஸ்க்ளீரைமா. இது ஸ்க்ளீரைடுகளா நாரிலையா? ஃபைபர்ஸ் சொல்லக்கூடிய நாரிலைகள். ஓகே தானே? ஓகே மா. ரைட். மீதி நம்ம 4 கிளாஸ் பார்த்துக்கலாம். ரைட், மல்லி வைக்கலாமா? ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ.